அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஊர் பஞ்சாயத்து கூடியிருந்தது. மீனா ஒரு பக்கம் கூனி குறுகி நின்றாள். அவள் கணவன் சோமு மற்றொரு பக்கம் நின்றிருந்தான். அந்த கூட்டம் கூட்ட காரணமாயிருந்த பொன்னையா மகிழ்ச்சி கடலில் அந்த கூட்டத்தில் ஒருவனாய் அமர்ந்திருந்தான். பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நடுநாயகமாக ஊர் பெரியவர் பெரிய நாயகம் மேடையில் அமர்ந்து இருந்தார். பெயருக்கு ஏற்றார் போல. முறுக்கிய மீசை, வயதாகி உடல் தளர்ந்ததால் முகத்தில் சுருக்கங்கள் அதிகம் இருந்தன. அவை அத்தனையும் அனுபவம் கால் பதித்த சுவடுகள் தான். சோமு தன் மனைவியை தீர்த்துவிட இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தான். என்னம்மா மீனா, நீ என்ன சொல்கிறாய்? பெரிய நாயகம் அவள் பக்கம் திரும்பி கேட்டார். நான் அபளைங்க, எந்த பாவமும் செய்யலைங்க. அவன் முடிவா உன்னை விலக்கி விடணும்னு கூட்டியிருக்கானே. அவர் வினவியதற்கு மீனா பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? அவள் அன்றொரு நாள் வயலிலிருந்து வீடு திரும்பி வரும்போது வழியில் இடைமறித்து தன் ஆசைக்கு இணங்கும்படி கட்டாயப்படுத்திய பொன்னையாவை காரி உமிழ்ந்து விட்டாள். அதை அவள் உடனே தன் கணவனிடம் சொல்லி இருந்தால் இந்த வினை வந்திருக்குமா? உன்னை வாளா வெட்டியா ஆக்குறேனா இல்லையா பார் என்று பொன்னையா விட்ட சவாலையாவது கணவனிடம் அவள் சொல்லி இருந்தாள். ஏன் அவள் சொல்லவில்லை? சோமு ஒரு முரடன், அது மீனாவுக்கு தெரியும். அவள் கணவனிடம் சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? பொன்னையாவோடு அவன் சண்டை போட்டு போலீஸ் அது இது என்று வளர்ந்து போய் அவன் ஜெயிலுக்கு போனால் தன் கதி என்ன ஆவது? அவள் எண்ணியது சரிதான். அந்த பகையை மனதில் வைத்துக் கொண்டு பொன்னையா மீனாவுக்கும் யாருக்குமோ தொடர்பு இருப்பதாக சோமுவிடம் கூறிவிட்டான். அதை வெளியில் சொல்ல சோமு விரும்பவில்லை. தன் குடும்பத்துக்கு அவமானம் என்று தனக்குள் அடக்கி கொண்டான். ஆனால் அவளது நடத்தையில் தனக்கு சந்தேகம் வந்துவிட்டதால் அவளை விவாகரத்து செய்ய ஊர் கூட்டத்தை கூட்டிவிட்டான். அதற்கு மீனா பலியாக வேண்டியதுதானா? பெரிய நாயகம் சற்று யோசித்துவிட்டு பேசத் தொடங்கினார். பெண்ணோ ஆணோ வாழ்க்கையிலே அனுசரித்து போனாதான் வண்டி ஓடும், இல்லேனா இப்படித்தான். என்னடா சோமு, ஒரேடியா இப்படி மறுத்து பேசுற? கொஞ்ச நாள் ஆற போட்டு அப்புறம் பேசுவோமே. பெண் பாவம் பொல்லாதது. மேலும் உன் தம்பி ஆறுமுகம் கூட வந்துடட்டுமே. உனக்கு துரோகம் செய்தான்னு நீ சொல்றது நல்லா இல்லை. இவன் நடத்தை கெட்டவன்னு நான் நம்புறேன். தயவு செய்து இதுக்கு மேலே எதுவும் என்னை கேட்காதீங்க. இவளோடு ஒத்து வாழ முடியாது என்னால. இது என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட மான பிரச்சனை. வேற எதுவும் கிளற வேணாம். மீனா அழுதபடியே குறுக்கிட்டாள். ஆண்டவன் சத்தியமா நான் ஒரு பாவமும் அறியாதவள். பெரிய நாயகம் சற்று யோசித்தார். இவள் ஒரு பாவமும் அறியாதவளாகவே இருக்கட்டும். விரும்பாதவனோடு வாழ்ந்து என்ன பயன்? சதா சண்டை சச்சரவுதான். மீண்டும் பஞ்சாயத்துக்கு தான் வரணும். மீனா, உன்னை விரும்பாத புருஷனோடு நீ வாழ்ந்து என்ன குப்பை கொட்ட போறாய்? அவன் வேணும்னே உன்னை விலக்கி வச்சானா அந்த பாவம் அவனைத்தான் சாரும். அதனாலே எல்லோரும் அவரது தீர்ப்பை ஆவலோடு எதிர்பார்த்தனர். உங்க 2 பேரையும் பிரிச்சுடுறதா நான் முடிவு செஞ்சுட்டேன். மீனா, உனக்கு பிள்ளை குட்டி பிறந்திருந்தா அதுக்கு நீ சொத்து பத்து பங்கு கேட்கலாம். அதுவும் இல்லாம போயிருச்சு. ஆகையினாலே அவர் அடுத்த வார்த்தையை தொடர்வதற்கு முன்னே மீனா அழுது கொண்டே அவரை வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டாள். அதனால் அவரும் பேச்சை நிறுத்திவிட்டார். சோமு வணங்கி எழுந்தான். ஊர்க்கூட்டம் கலைந்தது. இரு பிரிவினருக்கும் பரிந்து பேசிக்கொண்டே அவர்கள் பிரிந்து சென்றனர். தான் நினைத்தது நடந்து விட்டதில் பொன்னையாவுக்கு மிக்க சந்தோஷம். அடுத்த காயை எப்படி நகர்த்துவது என்ற சிந்தனையோடு நடையை கட்டினான். நீட்டிய கழுத்திலே தாலி கட்டி ஆம்பளைக்கு துரோகம் நினைக்காம வாழ்ந்ததற்கு இதுதான் பரிசா? மனம் வெறுத்து விட்ட மீனா தன் பண்டபாத்திரங்களுடன் வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாள். பக்கத்து ஊருதான் அவளுக்கு. இனி எப்படி பெற்றோருடன் வாழ்வது? நான் அவர்களுக்கு மறுபடியும் பாரம் தானா? இது நடந்து மறுவாரம் மதுரை டீக்கடை ஒன்றில் டீ மாஸ்டராக வேலை பார்க்கும் ஆறுமுகம் 10 நாள் லீவு கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். அண்ணன் அண்ணி இருவர் மூலம் 2 மாதங்களுக்கு முன்னே வந்திருந்த போது தனக்கு பெண் பார்க்க சொல்லி இருந்தான் அவன். பெண் பார்த்து வைத்திருப்பார்கள் என்ற ஆசையோடு வந்தவன் வீட்டில் அண்ணன் சோமு மட்டும் இருப்பதை கண்டான். அண்ணி எங்கண்ணே? அவன் பதில் சொல்லாமல் தம்பியை எரித்து விடுவது போல பார்த்தான். பக்கத்து வீட்டு கிழவி செல்லாத்தா அவனை பார்த்ததும் அங்கு வந்தாள். வாடா பேராண்டி, எப்போ வந்த? இப்பதான் ஆயா வந்தேன்.
அண்ணன் ஏன் இப்படி இருக்கு? அண்ணே எங்கே காணோம்? கிழவி அங்கேயே உட்கார்ந்து விட்டாள். சோமு தன் மனைவியை சந்தேகித்து ஊர்க்கூட்டத்தில் வைத்து தீர்த்து விட்ட விவரத்தை அவள் நீட்டி முழக்கி கூறி முடித்தாள். ஆறுமுகத்துக்கு அண்ணன் மேல் கோபம் வந்தது. ஏனே, நான் வர்றதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? இப்படி ஊரை கூட்டி வச்சு விளக்கிட்டியே, அது பாவம் இல்ல? சோமு அப்போதும் கோபத்தோடு பேசாமல் இருந்தான். ஏனே, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அது. உனக்கு என்ன குறைச்சலாவது வச்சுச்சா? பொன் பாவம் பொல்லாதது அண்ணே. நீ இப்படி செஞ்சது நல்லா இல்லை. எனக்கு ஒரு கடுதாசியாவது போட்டியா? நீங்க 2 பேருமா இருந்து என் கல்யாணத்தை செஞ்சு வைப்பீங்கன்னு ஆவலோடு இங்கே வந்தா நீ இப்படி செஞ்சிருக்க. நீயே இந்த நிலையில இருந்தா எனக்கு எப்படி யாரு பொண்ணு பாக்குறது, பேசுறது? உனக்காவது ஆத்தா இருந்து நல்ல பொண்ணா பார்த்து கேட்டு அண்ணியை கட்டி வச்சது. அந்த புண்ணியவதியை இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறையே. சோமு இவற்றுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் கையில் இருந்த அரிவாளால் குச்சி ஒன்றை சீவிக்கொண்டு தன் கோபத்தை அதில் காட்டிக் கொண்டிருந்தான். ஆறுமுகத்துக்கும் சொல்லி அழுத்து விட்டது. சரி சரி, நீ எப்பாடு பட்டால் என்ன? குடும்ப பெருமையை தொலைச்சிட்டியேன்னு எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இனி நடந்ததை பத்தி பேசிதான் நான் என்ன பண்ண போறேன்? சலித்து கொண்டவன் துண்டை எடுத்துக்கொண்டு கண்மாய்க்கு குளிக்க சென்றான். அவன் வருத்தமெல்லாம் தனக்கு பெண் பார்த்து வைத்திருப்பார்கள் என்று ஆவலோடு வந்தவனுக்கு அண்ணனே இப்போ துணையில்லாமல் இருக்க நான் எப்படி திருமணத்துக்கு அவசரப்பட முடியும் என்பதுதான். இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான் என்று முணுமுணுத்து கொண்டே சென்றான். வயல்காட்டு பக்கம் திரும்பினான். அந்த பக்கம் ஐயோ என்ற பெண்ணின் அலறல் சப்தம் கேட்டு உடனே கள்ளிச்செடி மறைவை தாண்டி வேகமாக ஓடினான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிட வைத்தது. விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த மீனாவின் கையை பற்றி பொன்னையா வம்பு செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு உள்ளம் கொதித்தது. ஓடினான். பாவி, என் வாழ்க்கையே கெடுத்த படுபாவி, உருப்படுவியா? இப்ப என்னை மேலும் அசிங்கப்படுத்தவாடா நினைக்கிற? தெய்வம் உன்னை சும்மா விடாதுடா. அவனிடம் விடுபட முயற்சித்து கொண்டே திட்டி தீர்த்தாள் மீனா. அவனோ, சரிதாண்டி, உன்னைத்தான் தீர்த்தாச்சுடி. எவண்டி இனி உன்னை கட்டிக்க போறான், அதையும் பார்த்துடுறேன் என்று கூறிக்கொண்டே அவள் கைகளை பற்றி இழுத்து கொண்டிருந்தான். பின்பக்கம் ஓர் உதை விழுந்தது. விடுடா கையை. இருவரும் விலகி நின்றனர். தன் கொழுந்தன் முன் இப்படி கொடுமை நடந்து விட்டதே என்று அவள் கூனி குறுகினாள். ஆறுமுகம் இதை கேட்க, நீ யாருடா? என் அண்ணன் பொண்டாட்டி. அவன் நான் தீர்த்து புட்டானே, இனி இவ புறம்போக்குடா. நீ என்ன புது பட்டா போட போறியா? போடா விலகி. அவன் எகத்தாளமாக கேட்க ஆறுமுகத்துக்கு ரத்தம் கொதித்தது. ஓங்கி ஒரு குத்து விட்டான் அவனை. ஆமாண்டா, நான் தாண்டா பட்டா போட போறேன், என் பொண்டாட்டி ஆக்கிக்க போறேன். இதை கேட்டு இருவருமே பிரமித்து நின்றனர். நீ வீட்டுக்கு போ என்றான் உரிமையோடு. அவளும் மறுபேச்சு பேசாமல் சென்று விட்டாள். நேரே அதே வேகத்தில் குளிக்காமல் கூட அண்ணனிடம் சென்றான். அண்ணே, வீட்டுக்கு வந்த பொண்ணை நீ தீர்த்து திருப்பி அனுப்பி வச்சுட்ட. ஆத்தா கொண்டு வந்த பொண்ணை அலைக்கழிக்க கூடாது. அதை வேற யாரும் குறை சொல்ல விட மாட்டேன். நானே அதை கட்டிக்க போறேன். சோமுவோ கைகள் பதற நின்றான். என்ன பாக்குற? இனிமேலும் அந்த புள்ளதான் நம்ம வீட்டுக்கு மருமகள். அடுத்த வீட்டு கிழவி அவன் பேசுவதை பொக்கை வாய் பிளக்க பார்த்து அதிசயித்தாள். ஆயா, என்னடா ராசா, நான் சொன்னது சரிதானே? நீதாண்டா ஆம்பள. அவள் மனதில் அவன் உயர்ந்து நின்றான். ஆயா களங்கத்தை சுமத்தி வெளியே விரட்டுச்ச அண்ணன். ஆனா நான் 2 பேர் களங்கத்தையுமே தொடச்சிட்டேன். வா ஆயா, போகலாம். அந்த புள்ள அப்பனை பார்த்து பேசலாம். 2 நாளில் எளிய முறையில் 4-5 பேர் உடன் வர ஆறுமுகம் தாலி கட்டி கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். ஊரே அதிசயித்தது, பாராட்டவும் செய்தது. ஆனால் சோமு போகவில்லை. எப்படி போவான்? மீனா இனி அந்த வீட்டின் மருமகள், ஆறுமுகத்தின் மனைவியாக. ஆறுமுகத்துக்கு தான் நன்றி கடன் பட்டவளாக நினைத்தாள். அவன் காலுக்கு செருப்பாக தேய்ந்தாலும் அவளுக்கு சம்மதமே. தனக்கு வாழ்வு கொடுத்தவன் மாத்திரமல்ல அவன். அவளது களங்கத்தையும் நீக்கிவிட்டான். 3 சான் மஞ்சள் கயிற்றாள். 2-3 நாட்கள் கழிந்து விட்டன. சோமு சாராயம் குடிக்க போன போது பொன்னையா அவனுக்கு பற்ற வைத்தான் பீடியோடு வேறொன்றையும். நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? முன்னாடி களவாணித்தனமா நடந்துச்சு, இப்ப பாரு ஊர் அறிய தாலி கட்டிட்டான். உன் தம்பி ஏன் உனக்கு செஞ்ச துரோகத்தை பாத்தியா? எப்படிப்பட்ட புரட்டல், சாதுரியமான பேச்சு.
முரடனுக்கு மூக்கு மேலேதானே கோபம், அதோடு சாராய தண்ணி வேறு. உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. கேட்கவா வேண்டும். இரவு நேரம் ஆறுமுகத்துக்கு மீனா சோறு போட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு நினைக்க நினைக்க நெஞ்சம் இனித்தது. இந்த வீட்டுக்கே மறுபடியும் மருமகளாக வந்ததை எண்ணினாள். அந்த பாக்கியம் தந்த கணவனை கண்டு மனதிலே பூரிப்பு. நாளை மதுரை போக போகிறானே. கோழி அடித்திருந்ததால் கறியை அள்ளி வைத்து அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்து பார்த்து திடுக்கிட்டாள். எதிரி சோமு, கையிலே அரிவாள். தன் தம்பியை, தன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டானே. அரிவாளை ஓங்கினான். மீனா அலறினாள். திடுக்கிட்டு நிமிர்ந்தான் ஆறுமுகம். ஆனால் அதற்குள்ளாக அரிவாள் அவனது இடது கையில் பாய்ந்து விட்டது. ரத்தம் கொப்பளித்தது. மீனா பத்திரகாளி ஆனாள். அட பாவி, அவர் என்ன பாவம் செஞ்சாரு? எனக்கு துரோகம் செஞ்சவன் பொன்னையாதான். நடந்தவற்றை சொன்னாள். இருவருமே திடுக்கிட்டனர். பாவி பைய பேச்சை கேட்டு என் வாழ்வையே நாசமாக்கிட்டாய். வாழ்வு கொடுத்த சொந்த தம்பியையே வெட்டி புட்டியே, நீ உருப்படுவியா? ஆறுமுகம் வலியுடன் குறுக்கிட்டான். விடுபுள்ள, துணியை சீக்கிரம் நனைச்சு கொண்டா. அவள் பதறியவாறு தன் முந்தானையே கிழித்து தண்ணீரில் நனைத்து வந்து ஆறுமுகம் கையில் ரத்தம் கொப்பளிக்காமல் இருக்க சுற்றி கட்டினாள். கட்டும் போதே கடுகாக புரிந்தாள். சும்மா விடக்கூடாது இந்த பாவியை. எனக்கு வாழ்வு கொடுத்தது பொருட்களையா பாவிக்கு? நான் இனி சும்மா விட போறதில்லை. போலீஸ்லி சொல்லி உள்ளே வைக்கணும். அவசரப்பட்டுட்டே அண்ணே. அன்னைக்கு பொன்னையா கெடுக்க பார்த்தான். நம்ம வீட்டுக்கு வந்த மருமக வாளா வெட்டியா ஆனதாலேதான் இவளுக்கு அந்த அவல நிலை. அதனாலேதான் நான் வாழ்க்கை கொடுத்தேன். ஆனா நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டே. இதெல்லாம் பொன்னையா வேலைதானா? கண்களில் பொறி தட்டியது போல இருந்தது சோமுவுக்கு. நெற்றியை தேய்த்து கொண்டான். தன் நிலை உணர்ந்ததால் மீனா கூக்குரல் கேட்டு ஆட்கள் வருவதற்குள் அரிவாளுடன் ஓடிவிட்டான். ஓடி வந்த ஆட்கள் நிலையை உணர்ந்தனர். வண்டி கட்டி ஆறுமுகத்தை தூக்கி போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்தனர். சற்று நேரத்துக்கெல்லாம் வண்டிக்கு பின்னால் அரிவாளோடு சோமு மறுபடியும் ஓடி வந்தான். எல்லாரும் செய்வதறியாது திகைத்து சற்று நின்று விட்டனர். மறுபடியும் வெட்ட வருகிறானோ? கையை அசைத்தான். ரத்தம் சொட்டும் அரிவாளுடன் வண்டியும் நின்று விட்டது. மீனா பதறி தன் கைகளை விரித்து கணவனை மறைத்து கொண்டு நின்றாள். தம்பி, என்னை மன்னிச்சிருடா. எல்லாருமே வியப்புடன் அவனை பார்த்தனர். நான் அனாவசியமா பொன்னையா பேச்சை கேட்டு உன்னையே சந்தேகித்தேன். மீனா வாழ்வையும் கெடுத்தேன். அவ ஒரு பாவமும் அறியாதவள்னு நீ அவளுக்கு வாழ்வு கொடுத்த. நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. நான் செஞ்ச முதல் பாவம் மீனாவை விலக்கி வச்சது. 2வது பாவம் உன்னை வெட்டியது. அந்த பாவங்களுக்கு பிரயாச்சித்தமா நான் சாராய கடையிலே சவடாலாக என்னை ஏவி விட்டதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த பொன்னையா கழுத்திலே ஒரு போடு போட்டேன். நான் போலீஸ்லயே சரணடைய போறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. மறுபடியும் அவர்களை வாழ்த்திவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் திசையில் திரும்பி நடந்தான். அவன் கூறியதை கேட்டு அனைவருமே திகைத்து நின்று விட்டனர். சுய உணர்வு வந்த மீனா உடனே வண்டியை சீக்கிரமா ஓட்டுங்க என்று குரல் கொடுத்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.